ஸ்ரீபெரும்புதூர் அருகே பொறியியல் கல்லூரி மாணவர் ஆன்லைன் டிரேடிங் மூலம் பணத்தை இழந்து மனவிரக்தியில் கல்லூரி விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலம் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி விடுதியில் தங்கி ஆந்திர மாநிலம் கடப்பாவை சேர்ந்த ராமையா புகழா என்ற 21 வயது மாணவர் EEE 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் விடுதியில் புதுப்பிக்கும் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அறையில் உள்ள மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சக மாணவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் உயிரிழந்த மாணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மாணவர் ராமையா செல்போன் ஆப் மூலம் ஆன்லைன் டிரேடிங் செய்து வந்ததாகவும் அதில் சுமார் 7 லட்சம் வரை பணத்தை இழந்துள்ளதாகவும் இதனால் மனமுடைந்து போன கல்லூரி மாணவர் ராமையா நேற்று இரவு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது. பல்லடம் அருகே கஞ்சா விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த அவினாசிபாளையம் போலீசார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அவினாசிபாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பொள்ளிக்காளிபாளையம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக தனிப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் அவினாசிபாளையம் போலீசார் அங்கு விரைந்து சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் அங்கு ஒரு நபர் சுற்றித் திரிந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரிடம் விசாரிக்கவே அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை செய்ததில் அவரின் பெயர் முருகேஷ் என்பதும் திருப்பூர் காட்டன் மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. மேலும் அவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து சுமார் 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டத்திற்கு தொடர்ந்து 3 நாட்கள் அதிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையிலிருந்து 90 பேர் கொண்ட பேரிடர் மீட்புக் குழு நெல்லை வருகை புரிந்துள்ளனர். தமிழகத்தில் கோடை மழை பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. இந்த நிலையில் நெல்லை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக கனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் மழை தொடர்பான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் சென்னையிலிருந்து நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மழை பாதிப்புகளை கையாள்வதற்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் 90 பேர் கொண்ட குழு நெல்லை வந்துள்ளது. இந்த குழுவில் நீச்சல் உள்ளிட்ட சிறப்பு பயிற்சி பெற்ற வல்லுநர்களும் இடம்பெற்றுள்ளனர். மேலும் ரப்பர் படகு, நீர்மூழ்கி மோட்டார், லைஃப் ஜாக்கெட், முதலுதவி பொருட்கள், மரம் அறுக்கும் இயந்திரங்கள் உள்ளிட்ட அதிநவீன இயந்திரங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் முகாமிட்டுள்ள நிலையில் மழை அதிகம் உள்ள பகுதிகளுக்கு உடனடியாக அனுப்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரோட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்காளதேசத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளிகள் 2 பெருந்துறை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த பணிக்கம்பாளையத்தில் 23 வயது இளைஞர் உட்பட 2 வேற்றுமொழியில் பேசிக்கொண்டு சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்தது குறித்து பெருந்துறை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பணிக்கம்பாளையம் பகுதியில் ரோந்து சென்ற பெருந்துறை போலீசார் சகித்துல் இஸ்லாம் மற்றும் நஸ்முல் ஓசன் என்ற 2 பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் 2 கட்டிட வேலை செய்வதற்காக வங்கதேசத்திலிருந்து வந்து பணிக்கம்பாளையத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக குடியிருந்து வந்ததும் இந்திய நாட்டின் ஆதார் அட்டையை போலியாக தயாரித்து பயன்படுத்தி வந்ததும் தெரியவந்தது. மேலும் காலாவதியான விசாவை வைத்துக் கொண்டு கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக பெருந்துறையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததும் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து நஸ்முல் ஓசன், சகித்துல் இஸ்லாம் ஆகிய 2 சட்டவிரோதமாக தங்கியிருந்த குற்றத்திற்காக கைது செய்ததோடு வங்கதேச நாட்டின் தேசிய அடையாள அட்டை மற்றும் கைபேசி, போலியாக தயார் செய்யப்பட்ட ஆதார் கார்டு, வங்காளதேச பாஸ்போர்ட், விசா உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். மதுராந்தகம் அருகே வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்த சுமார் 16 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள படாலம் காவல் நிலையத்திற்குட்பட்ட நடராஜபுரத்தில் வீட்டில் பதுக்கி வைத்து கஞ்சா விற்பனை செய்வதாக படாலம் போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலின் பெயரில் புக்கத்துறை அருகே உள்ள நடராஜபுரத்தில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்பொழுது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த சுமார் 16 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கடத்தல் சம்பந்தமாக 4 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து படாலம் போலீசார் மதுராந்தகம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.
மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு சுமார் 8 லட்சம் ரூபாய் என தெரிய வருகிறது. மேலும் அப்பகுதியில் இந்த கடத்தலுக்கு மேலும் யாராவது சம்பந்தப்பட்டு உள்ளார்களா, இந்த கஞ்சா யாரால் எங்கிருந்து கடத்தி வரப்பட்டது என பல்வேறு கோணங்களில் படாலம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.